நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தோம் இப்போ ஸ்டுடியோஸ்லேருந்து. ஸோ இது வந்து டாட் சர்டிஃபிகேட் உள்ள ஹெல்மெட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கூலிங் கிளாஸோட உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபியூச்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 1.5 to 1.8 கேஜி அப்படின்ற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், டாட் சர்டிஃபிகேட் உள்ள ஹெல்மெட்டு. 1.5 கேஜி தெரியுதுங்களா, 1,450 கிராமு. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். உள்ளே வந்து ப்ரொடெக்ஷன், அப்புறம் வந்து குஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குஷன் உள்ள இந்த அளவுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ ஹெல்மெட் எப்பயுமே வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள், சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வந்து வாங்காதீங்க. ஒரு 1200 ரூபாயிலேருந்தே ஒரு டாட் சர்டிஃபிகேட் உள்ள ஹெல்மெட் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தாடை வந்து கவர் ஆகிற மாதிரி இருந்தால் தான் வந்து டாட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷனாக இருக்கிற ஹெல்மெட்டுக்கு மட்டும்தான் டாட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆஃப் ஹெல்மெட் அப்படிங்கிறதுக்கெலாம் டாட் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, ஐஎஸ்ஐ மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து ஹெவியான ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபார்மாலிட்டிக்காண்டி யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் கிளாஸ் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு இது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, கிளாஸ் வந்து இப்போ இறங்குதா. இது வந்து கிளாஸ் வந்து பிளாக் கலர் வந்து கூலிங் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு இதில் உள்ளே வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட் எப்படி நம்ம போடணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு விஷயம் படித்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஹெல்மெட் வந்து க்ளவுஸ் மாதிரி இருக்கும். அதாவது கையில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த க்ளவுஸ் மாதிரி இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து போட்டுட்டு தலையை ஷேக் பண்ணி பார்த்தா வந்து ஷேக் ஆகக்கூடாது, அந்தளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி ஹெல்மெட் வந்து எடுங்க. ஸோ வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது.